ஓம் சிவாய நமக. இன்னைக்கு சிவராத்திரிங்க. சிவராத்திரியோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இரவு முழுக்க கண்முழிச்சு எம்பெருமான் சிவபெருமான நாம வழிபடுற நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுல அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு 4 கால பூஜையும் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 கால பூஜையில பார்த்தோம்னா, முதல் கால பூஜையில பிரம்மதேவர் சிவபெருமான வழிபட்டதாகவும், 2ஆம் கால பூஜையில மகாவிஷ்ணு எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்டதாகவும், 3ஆம் கால பூஜையில அன்னை பார்வதி தேவி எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து பூஜிச்சதாகவும், 4ஆம் கால பூஜை நேரத்துல அனைத்து ஜீவராசிகளுமே பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதுல அன்னை பார்வதி தேவி வழிபட்ட 3ஆம் கால பூஜை நேரம் என்றது மிகவும் உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா அன்னைக்கே அருள் புரிஞ்சாரு இல்லைங்களா? அதனால எம்பெருமான் அந்த டைம்ல நாமுமே நம்ம மனசுல இருக்கிற குறைகளை சொல்லி எம்பெருமான் சிவபெருமான வழிபட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய மனக்குறைகளை அவர் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால அந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு 12 மணிலேருந்து 3 மணி வரையும் சொல்லப்படுதுங்க. நம்மளால இரவு முழுக்க கண்முழிக்க முடியலனாலும் 12 மணிலேருந்து 3 மணி வரையும் கண்முழிச்சு எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்டோம்னா கண்டிப்பா சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.